சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம். கார்த்தி நீ வந்தவன என்ன ஐயா கத்தி எடுத்து தீட்டுறாரு, கத்தி தீட்டுவாரு. கிடா வெட்டுற மாதிரி தெரியல, என்ன செய்ய போறாரு. இல்ல நீ என்னை பார்த்தோம்னா கோயில் மாடு மாதிரி தெரிஞ்சு பூவெல்லாம் கட்டிட்டு வந்தவன அது கிடா குட்டி வெட்ட போறா கோயிலுக்கு. ஏதோ காரணம் கட்டது யாருன்னு பார்ப்போம், சந்திப்போம் சிந்திப்போம் வர சொல்லுங்க. என்ன போட வேண்டியது? பாட வேண்டியது. அப்புறம் பாட ஆரம்பிச்சா பாட வேண்டியது
இப்படி பாடிட்டே இருந்தா அப்புறம் பாட்டு போட்டியா? இல்லப்பா, நீங்க பாடுற பாட்டுலாம் இந்த லோகத்து பாட்டு கிடையாது, வெளி லோகத்து பாட்டு. இதெல்லாம் முதுகலத்தூர், அந்த துபாய். சரி, அப்ப நீ என்னமோ ஒரு பாட்டு பாட வந்தீல கடைசியா. ஆமா, அது என்ன பாட்டு பாடு? என்னடா அது இப்படி பண்ணிக்கிறீங்க? என்னது என்ன? கை பொருள் மகனிசா பதனிசா கலைமகள் கை இது பாட்டு. அவர் வந்து கர்நாடிக் கிளாஸ் எல்லாம் போயிருக்காரு. இப்ப இந்த கலைமகள் கைப்பொருளை வந்து அது அப்படியே சுரத்திலேயே பாடுவார் பாருங்க. சொல்லுங்க, கலைமகள் கை பொருள் சொல்ற சங்கீதம் யா சாசா நீசா சாசா நீசா. சரி, இப்படி கீழே பேசுறதா அப்படி மேல சாரிங்க உச்ச சாரிங்க பேசணும்ல. நீங்க யாருன்னு கேக்குறேன். இப்ப சங்கீத வித்து வாங்க வாங்க. யார் நீங்க? ஏவலத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. எது உங்க இடம்? இந்த இடம் ஆளை நிக்கிற. ஏயா, என்ன தலையில என்ன பூ சுத்தி இருக்க? தலையில பூ சுத்திருக்குன்னா எனக்கு தலையில பூ சுத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்ல, என்ன காரணத்துக்காக தலையில நீங்க பூ சுத்திருக்கீங்க? எங்க காரணம் இல்லாம தலையில பூ சுத்துவாங்க? அதான் கேக்குறேன், என்ன காரணம்னு கேக்குறேன். காரணம் இருக்கு. என்ன காரணம்? பூ சுத்தினா பேர் வராதான். இது பூ சுத்தினா பேர் வராதா? அஞ்ச மக்கள் கேளுங்க. அப்ப விவரமா பேசலாம் நினைக்கிறீங்களா? பேசத்தானே வந்திருக்கான். என்ன பேச தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? ஏய், உனக்கு என்ன பேச தெரியும் நான் கேட்டா? பேசு, என்ன பேசு. உனக்கு என்ன பேச தெரியும்னு கேட்டா இத பேச தெரியுமோட நிப்பாட்டு. திருப்பிட்டு உனக்கு என்ன வாயை பிடிச்சு கிழிச்சு முன்ன கிழிச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, சரியா? சனி ஏன் சைக்கிள்ல வருது? எது சனி ஏன் சைக்கிள்ல வருது? யார சனி? சரி, நம்ம ஏங்க அப்ப நான் ஏங்க ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? எனக்கு விவரமா பேச. எது முதல்ல உங்க இந்த அரட்டல் மிரட்டல் யாரா கேட போய் அவன் உனக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் கேட்டா என்ன தெரியும்? எல்லாம் பேச தெரியுமா? பேசி பாப்போமா? பேசத்தான் வந்திருக்கான். பாட்டு பாப்போமா? என்ன பேசி பாப்போமா? என்ன விஷயம் வேணாலும் பேசு. என்ன விஷயம் வேணாலும் பேசு. கோவிந்தா கோவிந்தா. ஏய், என்னது ரெண்டு வாரத்துக்கும் பணி தெரியாம காரியாட்டுக்குள்ள போய் சுத்திட்டு இருந்தீங்க. ஆமா, என்ன தெரியும் யாருக்கு தான் என்ன தெரியும்? ரெண்டு வாரத்துக்கு என்ன பேசி பாருங்க. நீயே யாரு தெரியல. இவன் யாரா முதல்ல? எங்க அண்ணன். மரியாதை என்ன மாதிரி? டேய், டேய், இங்க வாடா அறிவட்டவனே முதல்ல. டேய், ஆளம் முத்து திருப்பியே பார்த்தவ. டேய், இங்க வா முதல்ல. தேவையில்லை, சாப்பிட வந்தாரு. இங்க பாட வந்தாரு. இங்க மகாலயா என்ன நடக்குது இங்க? என்ன வேணாலும் நடக்கும். என்ன வேணா நடக்கும்? கொடூரமானவங்க. கொடூரம். யார் யாரி முதல்ல? நீர் வர காரணம் குருமையா? நீர் செப்புமையா? நீர் வர காரணம் நீர் கடுப்பு. நீர் வர காரணம்னா போர் போட்டாத்தான் நீர் வர. அப்புறம் செப்புமையா சப்புமையானா? இடத்திலே நீர் வர காரணம் குருமையான்னு கேட்டா இடத்துக்கு நீங்க வந்திருக்க. நீர் வர காரணம் என்ன? செப்புமையா? என்னையா வந்தது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதான் நீதான் எங்கும் காணும் சொன்னாங்களே. ஆமா, தமிழ் 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 என்றார்கள். அமிழ் 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 என்று வர. அப்படி சொல்றியா? தமிழ் என்று சொல்லறா. தலை நிமிர்ந்து நில்லறானு பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தம் சொல்லல. பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தம் சொல்லல. சரி, நீ சொல்லு. அவர் காரியாட்டி முனியாண்டி பையன் சொன்னாரு. அடிச்சு வாயை உடைச்சுட்டேன். இங்க வா. யாரு சொன்னாருன்னே உனக்கு முதல்ல தெரியல. யாருக்கு? ரெண்டு பேரும் நம்ம வேற சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்கா. சொல்றீங்க. யார் சொன்ன? நீங்க சொல்லுங்க. யாரு
சொன்னது எனக்கு தெரியும். அட அட நல்ல கதை. எங்களுக்கும் தெரியும். பேசியா? எங்களுக்கு தெரியாம வந்துடும். நாங்களும் அப்படியே பார்த்தாலே அப்படியே பத்தி தெரியும். என்ன சொல்ல வர? ஏய் ஏய் முதல்ல என்கிட்ட பேசுறா, அங்கே பேசிட்டு இருக்க. யார் தலைவா? யாரா தலைவர்? எங்க தலைவரே வருது. எங்க அண்ணன் தலைவர் தானே. உங்க அண்ணனா? எங்க குடும்பத்துக்கு உங்க அண்ணனுக்கு ஒரு விவரம் தெரியல, அப்புறம் அண்ணன் யாருக்கு? எங்க அண்ணனுக்கு விவரம் தெரியல. ஏன் அவர்லாம் அன்னைக்கு காளியாப்பட்டியில புக்கு வாங்கி 3 கிலோ வாங்கி கரைச்சு குடிச்சாரு. எது விவரம் தெரியும். என்ன விவரம் தெரியாது? சரி என்ன தெரியும்னா பேசி பாப்போமா? சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டையும் போடும். எங்கயா சண்டை போட்டிருக்கியா? இப்ப சமீபத்துல எங்கயா சண்டை போட்டிருக்கியா? சொல்லு பாப்பா. இந்த ஊர்ல நான் சண்டை போட்டேன், இத்தனை பேர் அடிக்க வந்தாங்க, நான் சண்டை போட்டேன், சொல்லு பாப்பா. காளியாப்பட்டியில எங்க அண்ணனை 10 பேர் அடிக்க வந்தாங்க. சரி, ஒரு ஆளு 10 பேர் எப்படி அடிக்க முடியும்? ஒரே ஆள்தான். சரி, எப்படி 10 பேர் அடிக்க முடியும்? ஒரே ஆள்தான். என்ன பண்ணாரு? கும்புற விட்டுருங்கன்னு சொன்னாரு. உன் முகரைய பாரு, காரிட்டு உன் முகரையில துப்புறதுக்கு. கும்புரை விட்டுருங்கன்னு சொல்றது ஒரு வீரமா? சண்டை போட வேணாமா? அடாடா போங்க கேக்கிட்டு. சந்தை போட்டேன்ல, சந்தை திருமங்கலம் சந்தையில போட்டேன். சண்டைய அந்த ஓட்ட கேட்கல. சண்டை 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 நம்ம சண்டையிலே பல வகையான சண்டை. கருத்தியல் சண்டை, காவி சண்டை, புராண சண்டை. நல்லா இருக்கு. காலையில வெள்ளன என்ன பொம்பளை சண்டையா? தண்ணி குடிக்கல அவச்சாரம் முண்டு அவளை உனக்கு தெரியும். இந்த ஊர் பிரச்சனை தண்ணி வச்சிருந்தா அப்படின்னு. அதே நல்லா இருக்கு. வாய்களை பாரு. பொம்பளை சண்டை இனிமையா இருக்குங்க. அந்த சண்டை இல்லைங்க, என்னோட சண்டை எல்லாமே அறிவுத்தன்மையான சண்டையா இருக்கு. அறிவுத்தன்மையா இருக்கட்டும். சரி வாங்க பேசுங்க. பேசி பாப்போமா? பேசி பாப்போம். கவி, உனக்கு எனக்கு கவி போட்டி. பேசுவோம். நான் ஒரு கவி பேசுனா நீ ஒரு கவி பேசணும். பேசத்தானே பேசுவோம். அப்படி ஒருவேளை என்கிட்ட நீ தோத்து போயிட்டீனா? எங்க என் வாழ்க்கையில இதுவரை நாங்க தோல்வி அடைஞ்சது. தோத்து போயிடா நீ. யாரு? இதுவரைக்கும் எங்க அண்ணன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஐயா நெஞ்சு இங்க இருக்கு. தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி தோத்துட்டா சபம் முன்னுக்கா கால தொட்டு கும்பிடுறதாமே. மாற்றம் இல்லையே. ஆமா மாற்றம் மாற்றம். ஏய் என்னடா காத்தடிச்சா பறக்குறோம் போல. யாரு ஆளை பார்த்து அப்படி இடம் வழி அம்புட்டு வயிறான். வைரமா? தம்பி கொஞ்சம் நேரம் இல்லையா? நேரம் நிக்க முடியாது. அப்படி நிக்கிறேன் நினைச்சிட்டு சிவாயவன சிவிப்போருக்கு அபாயம் ஒரு நாள் பிள்ளை உபாயமதியை மதியாகம் அதிக மதியாகி விடும். ஆதி பெருமுறையாகிய சிவபெருமானுக்கு இப்படி ஒரு கவி இருக்கு. நான் பேசு, நீ பேசு. வாக்குண்டா இப்பதான் எங்க அண்ணன் பேசினாரு. அதுக்குள்ள என்னங்க எங்க அண்ணன் எவ்வளவு உசுர கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். கவிய பேசுனது நாயா? இப்ப நான் தான் பேசுறேன். அண்ணன் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. நீங்களா சொல்லிக்கிறீங்க? ஒருவேளை அவன் தான் சொல்லியிருப்பானோ? சரி பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன். வாக்குண்டா நமக்கு 2 துப்பாக்கி 100 ரூபா. 100 ரூபாயா? 2 100 ரூபாயா? ஐயா நான் கவியை பேசி முடிச்சுட்டேன். தீபாவளி வாங்கிட்டு போய் சொல்றேன். நம்ம அண்ணன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம்ல. டேய் பேசிட்டியா? பழங்கற்கண்டே இருமலுக்கு நல்லது. என்னது? என்ன இருமலுக்கு நல்லது? பழங்கற்கண்டு. பழங்கற்கண்டா? நான் பாடினது வேற கவிப்பா. ஏங்க அப்புறம் நானும் தாங்க பாடினேன். என்ன பண்ண? நீங்க பாடுறதா பாடினேன். நான் பாடினது அம்மா இந்த அறிவு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல தெரிஞ்சுட்டீங்க. அப்ப என்ன பேசுற? நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். இப்படி பேசுறீங்க. எவ்வளவு கவி எவ்வளவு நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நான் பேசுற கவி. டேய் நான் பேசுற கவி திருப்பி சொல்லிட்டு ஏன்டா அப்புறம் ஓடிட்டு இருக்க? நீங்க பேசுங்க. நீ ஜெயிக்க. நான் தட்டு நான் ஜெயிக்கத்தான் நான் வந்தேன். டேய் வெக்கமல்லையா உனக்கு? போய் கெஞ்சிர பேச சொல்லி அண்ணன் மூத்தாள வச்சுக்கிட்டு பேசுறா. 4 பேர் என்ன மதிப்பாளா? சரி சரி உங்க அண்ணன் ஒரு கவி பேச சொல்லு. டேய் பேசுங்க. அண்ணன் பேசுங்க. பேசி பாப்பா. என்ன அப்படியா? செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்சலம் செல்வத்தெல்லாம் தலை என்று சொன்னார்களே. பேசுனல என்ன சொல்ற? சரிண்ணே. குடுத்தனா குருமி கலை. தீபாவளிக்கு 2 தலை 100 ரூபாய் 30 சொன்னாரு. டேய் நான் சொன்ன தலை வேறம்யா. பாடா நான் சொன்னது என்ன தெரியுமா? செல்வத்தில் செல்வம் 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 போடுற கை கிலோ காலம் 100 ரூபாய். டேய்
நான் சொல்றது வேறயா, அது திருக்குறள்யா. கறி எவ்வளவு டேய். ஆட வரீங்கப்பா. நீ தாப்ப இந்த நாடகத்தவே கெடுத்தவர். இந்த நாடகத்தவே கெடுத்து முதல்ல இருந்த கூட்டத்தை பூரா கிளப்பி விட்ட. மூணாச்சுன்னா என்ன போய் கறி போட்டாங்கன்னா எடுத்து வீட்டுல விடு. என்ன புராணம் இருக்கு? புராணம் கட்டு என்னத்த பண்ண போற? இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? பூரா அவர் பேசுற ஊரா புராணம் தான். என்னதான் பண்ற நீ? ஆரம்பத்துல 2 டான்சர் வெட்டி அவளை 10,000 ஒருத்து கூப்பிட்டு வந்து அவங்கள ஆட விடாம கெடுத்த. திருப்பி வள்ளி வந்துச்சு, திருப்பி நாரதர் நல்லா பாடினார். இப்படி ஒரு பாடகரா எங்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்? அப்படி பாடினவரையும் பாட விட மாட்டேன். நீ நல்லா சோகரியம் இவர் பறந்தாமன் கடலை விடுத்த மாதிரி நல்லா பாடுத்துக்கிட்டு இருந்த கூட்டத்தையும் கிளப்பி விட்டு வெற்றியாவோட கதை கொடுக்க போறேன். 3 கிலோ முறிய வந்துடுவாரு. பேசலாம் விட மாட்டேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொன்னா பேசு. ஒழுக்க விழுப்பம் தர உயிரினு ஓம்பப்படும். என்னடா சொன்ன? ஓம்ப படம் உங்களுக்கு காது அப்படி கேட்டிருக்கு. என்ன கேட்டுச்சு? அவர் தெளிவா பேசுறார். தமிழுக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சொல்லு. அதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒழுக்கம் 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 ஒழுக்கம். செல்வங்கள் மொத்தம் 16. ஆமா, வள்ளிய கூப்பிட்டு கவியை பேசுங்க. நீங்க நாங்க போறோம். ஏப்பா கட்டிக்காரங்களா வாங்க பாயே. எந்திரிச்சு உட்காந்து பாருப்பா. எந்திரிச்சு உட்காந்து பாருப்பா. மேடம் இன்னும் போய் படுத்து கிடந்தா விளங்குமாப்பா. அதான் அங்கிட்டு தலையை நிறுத்திக்கிட்டு அப்படி வடக்க தலையை வச்சு படுக்காதப்பா. எங்கிட்டு? ஆமா, மூளையை பாதிக்கும். மூளையை பாதிக்கும். ஆமா, நிஜமா தயா. முதல்ல நானும் தெரியாம கேட்கிறேன் சாமி. சாமி இதுக்கு ஒரு வழியே இல்லையா சாமி? முன்னாடி எல்லாம் நான் சாராயம் குடிக்கும் போதெல்லாம் சாராயம் குடிச்சா தூக்கம் வந்துடும். இப்ப குடிக்கிறவங்க என்னன்னு தெரியல, தூங்கவே மாட்டேன். அப்படியே புலம்பிக்கிட்டே தான். நீ சாராயம் குடிக்கிறதுக்கு என்னட்ட வந்து கேட்பியா நீ? உங்களுக்கு தெரியாதா? எங்க நீங்க முக்காலும் தெரிஞ்சால் தெரியாம இருப்பியா? அவ்வளவு இதெல்லாம் எப்படியா தெரியும்? அவ்வளவு தெரியும். சாராயம் என்னன்னு தெரியாது எனக்கு. தெரியாதா? என்ன முந்தால 3 வருஷம் பங்கு விட்டு அடிச்சு வாய உடச்சு போயிடா. இங்க வா. உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது சாராயத்தை பத்தி. நான் 2 கண்ணால பச்சை ஒரு பெரிய பாட்டில வச்சு குடிச்சேன். முகரே சொல்லப்படாது சொன்னா நான் யார்ட்டையும் சொல்லல. அறிவட்டவனே, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இப்படிதான் சொல்லுவியா? யார்ட்டையுமே சொல்லு. பாரு முகரே. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என்ன விஷயமாவா? போட்டின்ன பேசோம்ன அவருக்கு 1100. எனக்கு வந்து 13. சாமி இப்ப என்ன விஷயம் வந்திருக்கீங்க? 5 மணி கட்டண்டா பண்ணிப்பா. நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நாங்க இந்த இடத்துல என்ன செய்யறோம் தெரியுமா? என்ன எங்க பேர் என்ன பேர சொல்றா? பேர் மருதமணி, என் பேர் கார்த்திகராஜ். முகரே பாரு முகரே. இடத்துக்கு பேர் என்ன? பேர் என்ன சொல்றது? 4ஆம் மேடை. நாடகம் மேடை தெரியும், சிமெண்ட் மேடை தெரியும். வேலிமலை சாரல். அண்ணன் உங்க பேர் என்ன? என் பேர் தெரியாது. என் பேர் கிள்ளி வேலவே. என் பேரு குள்ளி வேலவே. ஏண்டா குள்ளி வேலவன்னு ஒரு பேரடா? நான் சரியா சொன்னேன்ல சாமி. வேற சரியா சொன்னேன். கிள்ளி வேலவேங்கிற சரியான பேர். நீ உன் பேர் என்ன? குள்ளி வேலவே. டேய் அப்படி ஒருத்தர் இல்லடா. இருந்தாலும் நீங்க அன்னைக்கு ஊருக்கு போயிட்டிய. சரி வாங்க. எல்லாம் பேசுறீங்க. எந்த தோத்த போயினா காலில் விழுந்துக்கு. நீங்க காலில் விழுந்தீங்கன்னா நான் அடுத்தால கூட்டுறீங்க. யாரு? நீங்க தான். நாங்க தோத்தா கும்பிட்டு வருவோம்னு சொன்னா அது உண்மைதான். நம்ம தோத்துட்டோம்ல, காலத்துக்கு கும்பிடணும். இருங்க தோத்தா கும்பிட்டு நீ தான் சொன்னியா இல்லையா? சொல்லு. அப்படி இன்னைக்கு கும்பிடணும் சொன்னோமா? இல்ல அதெல்லாம் பேசினா அப்படி ஒழுங்கா பேசியா? நாளைக்கு ஊர் பக்கத்து ஊரு அசிங்கமா நினைப்பாங்க. அப்படி சொல்லு. அவர் சாமியை நம்மள வந்து குறையா நினைச்சிட கூடாது. நாங்க தோத்துட்டோம். ஆமா, காலத்தொட்டு கும்பிடணும். ஆமா அவ்வளவுதானே? ஆமா, தொட்டு கும்பிடு. சாமி நாங்க காலத்தொட்டு கும்பிடுறதுக்கு போய் தகட்ட போடுவோமா? அதுலயும் சாமி நாரத மகாமுனி. ஆமா, தொட்டு கும்பிடியா? இருங்க சாமி. ஆண்டவா, சாமியோட போட்டி ஓட்டதுக்கு தோத்துட்டோம். ஏன் காலத்துட்டு நம்ம உன் காலத்துட்டு கும்பிடுற? நாங்க அப்படி சொன்னோமா? என்ன சொன்னோமா? உங்க காலத்தொட்டு கும்பிடுறோம் சொன்னோமா? அப்புறம் என்ன சொன்ன? காலத்தொட்டு கும்பிடுறோம் தான். உங்க காலத்தொட்டு கும்பிடுறோம் சொல்லல. சண்டாளப்பா வீடு வரமா இருக்கியா? 2 பேரும் ரொம்ப வரமா இருக்கிய. சந்தோஷம். ஐயா வாழ்த்துக்கள். அடுத்த கவலை. ஆமா, 2 பேர் 1க்கு 2 பேர் இருக்காங்க.